கமல்ஹாசன் ஒவ்வொரு படத்திலுமே பார்த்தோம்னா அந்த பிலிம் மேக்கர், அதாவது அந்த படத்தை தயாரிக்கிற அந்த படத்தை இயக்குற அந்த படைப்பாளிகளுடைய தனிப்பட்ட ஒரு குணாதிசயமோ இல்ல அவர் சார்ந்த விஷயங்களோ இடம்பெற்றிருக்கும் நிச்சயமா அந்த படத்துல. இந்த படத்துல அந்த மாதிரி கமல் சார்ந்த விஷயம் என்ன இருக்கு? All my films, என்னுடைய எல்லா படங்களிலும் என்னில் ஒரு பகுதி இல்லாமல் போகாது. அப்படி இல்லாமல் இருக்கும் படங்கள் மேல் நுனிப்பில் மேய்ந்த படங்களாக இருக்கும். அப்படியும் படங்கள் செய்திருக்கிறேன். சகல கலாவல்ல நீங்க என்ன பண்ணீங்கன்னா நடிகன்கிற திறமை காட்டியிருக்கேன், நாட்டியம் ஆட தெரியும் என்பதை காட்டியிருக்கிறேன், கம்பு சுத்தி காட்டியிருக்கேன், அவ்வளவுதான். தவிர மற்றபடி என் உள்ளிருக்கும் கேள்விகள் என்ன, வேள்விகள் என்ன, அதெல்லாம் வெளியே சொல்லாத படங்கள். ஆனால் நீங்கள் பாலச்சந்திர அவர்களின் அபூர்வங்களில் கூட என்னுடைய அவர் படமாக இருந்தாலும் என்னுடைய குரல் கொஞ்சம் ஒலிக்கும். அதுக்கு காரணம் அவரே தான். நான் பேசுறதோடைய எதிரிலே வச்சுக்கிட்டு இந்த பாத்திரத்துக்கு இப்படி ஒரு குரல் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவர் முடிவு செய்யும் விஷயங்கள் தான் அவையும். ஆனால் நான் எழுத துவங்கிய படங்கள் சக்தி அண்ணனுடன் சேர்ந்து எழுதிய உணர்ச்சிகளாகட்டும், அதில் என்னுடைய பயங்கள், என்னுடைய சமுதாய கோபங்கள் எல்லாமே கொஞ்சம் இருக்கும், பூடகமாக இருக்கும், ஓப்பனாக இருக்கும். என்னுடைய பகுத்தறிவுவாதம் கொஞ்சம் பலமாகவே எல்லா படங்களிலும் இருக்கும், அதுவும் நான் எழுதும் படங்களில். அதற்கு காரணம் அது நான். குரோசாவாவுடைய படங்கள் எல்லாவற்றிலும் சமுராய் ஒழுக்கத்தை பற்றிய அது சமூக படமாக இருந்தால் கூட ஒரு சமுராய் துவனி அதில் இருக்கும். ஹிச்காக்கிற்கு ஒரு தனிப்பட்ட குரல் ஒன்று இருக்கும். ஒரு நடுத்தர வர்க்கத்தின் பயம், கிரைம் பற்றிய ஒரு குற்றங்கள் பற்றிய பதட்டம், இதுவெல்லாம் அவர் படத்தில் இருக்கும். ஒரு நடுத்தர வர்க்கத்துக்கே உரித்தான பயங்கள், இல்லாத பயங்கள், பேய் பயத்திலிருந்து வெவ்வேறு பயங்கள், அதெல்லாம் ஒரு திரைக்கலைஞனின் அதுவும் தன்னை நியாயமாக வெளிப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் எல்லாருடைய பதிவுகளிலும் அது இருக்கும். சார், இல்ல நான் கேட்ட கேள்வி, அதாவது கமல் சார்ந்த விஷயம் இந்த விஸ்வரூபம் படத்துல என்ன இடம் பெற்றிருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லவே இல்லையா? அதை நான் இப்ப சொன்னா கதை சொல்லணுமே, அதனாலதான் சொல்லல நான். அதனால இருக்கும், அது இருக்கத்தான் செய்கிறது. என்னுடைய ஒவ்வொரு படத்திலும் இருக்கும், கண்டிப்பா விஸ்வரூபத்தில் இருக்கும். ஒவ்வொரு சினிமா படம் இயக்கும் போது அல்ல தயாரிக்கும் போது நடிக்கும் போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க பயம்னு மென்ஷன் பண்ற விஷயத்தை எதை குறிக்கும்? பயம்ங்கிறது நீங்க எதை சொல்றீங்க? இப்ப மகாநதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். அந்த பயம் ஒரு தகப்பனாக எனக்கு இருந்த பயங்களின் பூதாகாரமான கோரைப்பற்களுடன் கொம்பு வைத்த ஒரு பேய் உருவம், நானே சித்தரித்துக் கொண்ட ஒரு உருவம். பயம் காரணமாக இப்படியும் நிகழலாமோ இப்படியும் நிகழலாமோ அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைய அனுப்பிச்சிட்டு அப்புறம் லாரி அடிச்சு செத்துருவானோ, ரோடு கிராஸ் பண்ணும்போது அடிச்சிருவானோ, அப்படியே மழையா இருக்க இன்னைக்கு மேன்ஹோல்குள்ள விழுந்து அப்படியே சாக்கடையில அடிச்சுட்டு போயிடுமோ, இந்த பயங்கள் எல்லாம், கொடூரமான இந்த சிந்தனைகள் எல்லாம் தோன்றுவது பாசம் மிகுந்த தாயின் மனதில் தான். அந்த மாதிரி தான் நானும் மகாநதி எழுதும்போது அந்த பயங்கள் எனக்கு வெகு நாட்களாகவே நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். காந்தியை பற்றி சொல்றோம், இந்து முஸ்லிம் பாய் பாய்ன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப இல்லாத ஒரு விநாயகர் சதுர்த்தியை பெருசா கொண்டாடி இன்னைக்கு அது ஒரு பூதாகாரமான பெஸ்டிவல், அதுவும் ஒரு சிசிஎல் மேட்ச் மாதிரி தனியா நடக்குது. அது ஐபிஎல் சிசிஎல் மாதிரி தனியா நடந்துகிட்டு இருக்காது. அந்த ஒரு விளையாட்டெல்லாம் பார்க்கும்போது ஒரு பதட்டம் ஏற்படுகிறது. ஏனால் ஒரு ஆக்ஷன் இருந்தால் அதுக்கு ரியாக்ஷன் இருக்கும். இதற்கு காரணம் மூத்த சகோதரர்களாக நமக்கு இருக்கும் கடமைகளை நாம் மறந்து கொண்டிருக்கிறோமோ என்ற பதட்டம் எனக்கு இருக்கிறது. அது உலகளாவிய பதட்டம். இது ஏதோ இந்தியாவில் இருக்காதா, சிறுபான்மையருக்கு எதிராக இருக்குமா இந்த படம்னு சில கேள்விகள் எழுப்பப்பட்ட பொழுது, யாரை பார்த்து சிறுபான்மையினர்கள் என்று சொல்லுகிறீர்கள்? இந்தியாவில் வேண்டுமானால் இஸ்லாமியர்கள் சிறுபான்மையாக இருக்கலாம். உலகம் முழுவதும் பார்க்கும் போது அது பெரும்பான்மை. என் படம் உலகளாவிய படம். அதில் எதற்காக என்ன மாதிரியான வர்த்தகம்? நான் என்ன அந்த இன்டர்நெட்ல ஒரு அமெரிக்கன் ரவுடி செய்தது மாதிரி ஏதோ சமுதாய உணர்வு இல்லாமல் ஏதோ விளையாட்டாக ஒரு கொக்கரிப்பா, அது ஜாதிய கொக்கரிப்பா நான் எப்படி சினிமா எடுக்க முடியும்?
அதெல்லாம் பேச்சு சுதந்திரம் என்ற பெயரில் நாம் யாரையும் எதையும் சொல்லிவிட முடியாது என்பதற்கு பேருதாரணம் அந்த இன்டர்நெட்ல வந்த படம். அதையெல்லாம் பார்த்து கொண்டு கோபமும் பட்டுக்கொண்டு நான் அந்த சமூகத்தை சார்ந்தவனாக இல்லாத பொழுதும் நியாயமான கோபம் எனக்கு வரத்தான் செய்கிறது. அப்படிப்பட்டவன் தான் நல்ல கலைஞன் என்று நான் நம்புகிறேன். அதோடைய பிரதிபலிப்பு தான் என்னுடைய விஸ்வரூபம்.